பியூர் ஒயிட் கிளாத்ல ஒரு குட்டி பிளாக் டாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பீப்புள் ஆல்வேஸ் நோட்டீஸ் தட் பிளாக் டாட் ஃபர்ஸ்ட், விச் மீன்ஸ் நீங்க ஒரு 10 நல்ல விஷயம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு விஷயம் தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தப்பா பண்ண விஷயத்தை தான் எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. இது நம்ம டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல கத்துக்கிற ஒரு லைஃப் லெசன் தான். நானுமே 1-2 விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுல நீயா நானா ஷோ பத்தி பேசியிருந்தேன். அது விஜய் டிவில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நான் மாத்தி ஜீ தமிழ்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானே நோட்டீஸ் பண்ணேன் மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு. ஆமா, நான் மாத்தி சொல்லிட்டேன், தேங்க்ஸ் ஃபார் பாயிண்டிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணி அதை பின் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ தட் பீப்புள் வில் நோ ஒருத்தங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டாங்க, நானும் அதை அக்ரி பண்ணிட்டேன் அப்படின்னு தெரியறதுக்காக. அதுக்கப்புறம் எக்கச்சக்க கமெண்ட்ஸ், நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க, தெரியாம சொல்லிட்டீங்க, தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னு. நான் புதுசு இல்லையா, எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி கிளாரிஃபை பண்றதுன்னு தெரியாம அந்த பர்டிகுலர் ரீல்க்கு ரிப்ளை பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ தோணுச்சு, அந்த வீடியோல நான் ஒரு நல்ல மெசேஜ் கன்வே பண்ணியிருந்தேன், ஏன் எல்லாரும் இந்த ஃப்ளாவை மட்டுமே பாயிண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னு. அப்போ நாங்கள் கமெண்டே பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. விமர்சனங்கள் எப்பவுமே வரவேற்கப்படும், நீங்க நல்ல முறையில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா. நிறைய பேர் ரொம்ப பொலைட்டா ஸ்வீட்டா டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க மாத்தி பேசிட்டீங்க அப்படின்னு. ஒரு சில பேர் மட்டும் இந்த மீம் டெம்ப்ளேட் மாதிரி என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம பேசாதமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் எப்படி பார்த்தாலும் எனக்கு ப்ராஃபிட் தான். நான் அப்போ ஒரு 40 வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் 100K கிராஸ் ஆன ஒரே வீடியோ அதுதான். அது கண்டென்ட் நல்லா இருக்குன்னு அதிகமாக வியூஸ் போச்சா இல்லை இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறனால இந்த இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் பூஸ்ட் பண்ணி விட்டுச்சான்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறேன். பட் ஐ கான்ட் ப்ராமிஸ் 100% கரெக்டாக பேசுவேன் அப்படின்னு. பிகாஸ் ஹியூமன் எரர் இஸ் காமன். நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதை தாண்டி ஒரு சில விஷயம் ஏதாவது தெரியாமல் மாற்றி பேசிட்டேன் அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி நான் மன்னிச்சு விட்ருங்க.